ஏங்க சின்ன கும்மாப்பட்டி வாங்க வாங்கண்ணா, வெல்கம். ஓகே, பார்க்கலாங்களா? அண்ணா பேர் என்ன உங்கள் பேர்? ஈரோடு மஞ்சள் மாநகரம்னு சொல்கிறாங்கல்லங்க, அது காரணம் இதுதான். ஃபுல்லாக மஞ்சள் தான். உள்ள வந்தாச்சு, வாங்க அப்படியே போவோம். அண்ணங்கிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டு போயிடுவோம். அடிக்கடி அட்டனன்ஸ் போட்டால் தான் ஞாபகம் வச்சுருப்பீங்க. சரி, போயிட்டு வந்துடுறேன். மெதுவாக கேமராவை திருப்புறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். செம்மாங்க பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் லோக மீன் தான் நினைக்கிறேன். இதுதான் மக்கள் மீனுடைய முட்டை, தெனாசுன்னு சொல்லுவோம். கீழே விட்டுருக்கிற கரெக்டாக தானே பண்ணுறேன். இதில் வந்து பெரிய மீன்லாம் வந்து தனியாக பிரித்து குழம்பு வைக்கிறோம். நடுத்தரமான மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு செயின் பத்திரா ப்ரோ மீன் குழம்பு, லோகு மீன் குழம்பு. அடாடாடா, பீஸெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க, தெரியுதா? அப்படியே வந்தீங்க அப்படின்னா பச்சை புளி ரசம். ஓகே, எல்லாமே வச்சாச்சு. மீன் பீஸு எப்படி குடிக்குமா? நல்லா இருக்குதுங்களா? வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, தம்பளைனும் டைட்டிலும் பார்த்து வந்துருப்பேன். ஆமாம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா காரணம்பாளையம் போகிறோம். காரணம்பாளையத்தில் மீன் செஞ்சு சாப்பிட போகிறோம். மணி வந்து 3 மணி ஆகுது, லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து போகிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். சரிங்களா? நம்ம கூட பின்னாடி இருக்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா புவன் தம்பி. இவர் யாருன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நவீன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ காரணம்பாளையம் போயிட்டார். நானும் தம்பி வந்து இப்போ நம்ம காரில் இருக்கோம், 800 இருக்கோம். எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடுமுடியில் ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி காரை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காக அப்படின்னா இன்னொரு சப்ஸ்கிரைபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தம்பியும் இவங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர். இவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா வடக்கு தெரியா ஜலகண்டாபுரம், சேலம் சலகண்டாபுரத்தில் வந்திருக்காங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து திண்டுக்கல் மாவட்டம், தென் மாவட்டத்திலிருந்து அங்கிருந்து ஒரு அண்ணா வராரு. அவர் பேர் எனக்கு தெரியவில்லை. ஸோ வந்து அவரை பிக்கப் பண்ணுறக்க வெயிட் பண்ணுறக்க. அவர் கரூர்லேருந்து பஸ் ஏறி இன்னொரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்குது, நெருக்கி வந்துட்டு அப்படின்னாரு. அவர் 5 நிமிஷம் வந்துருவார். அவரை கூட்டிக்கிட்டு நம்ம காரணம்பாளையம் போகிறோம். அங்கே வேணால் நம்ம நவீன் ப்ரோ இருப்பார். சரிங்களா? நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கொடுமுடியில் வந்து நம்ம மணி அண்ணாவுடைய வீட்டுக்கு போய் பிரியாணிலாம் செஞ்சோம்ல. பிரியாணி செஞ்சு நானும் தம்பி இவங்க மாமா 3 பேர், நம்ம நவீன் ப்ரோ இருக்கார்ல, நாங்கள் 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து காலைல அது நீட்டாக முடிச்சு இப்போ மதியம் ஈவினிங் பக்கம் ஆக போகுது. காலை சாப்பிட்டது என்ன பசிக்கல. இன்னமே மக்களே எம்மையா சொல்கிறேன். சாப்பிட்டு பிரியாணி அங்கே சாப்பிட்டு அண்ணாவோட வீட்டுக்கே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். சூப்பராக இருக்குது அந்த வீடியோ. பிரியாணி செமையாக செஞ்சார். நல்லா நீட்டாக பாஸ்மதி ரைஸில் பிரியாணி சாப்பிட்டு போட்டு ஒரு கரும்பால் அடிச்சுட்டு இன்னமே பசி எடுக்கல. இன்னும் கொஞ்சம் எப்படி ஆற்றுலேயே குளிச்சோம்னா பசி எடுத்துகிறோம். ஸோ நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் திண்டுக்கல்காரர் வந்துட்டு இருக்காரு. அவரை கூட்டிக்கிட்டு அங்கே போகிறோம். சரிங்களா? காரணம்பாளையம் போகிறோம். காரணம்பாளையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோ பண்ணிட்டோம். ஓகேங்களா? பட் இருந்தாலும் அப்போல்லாம் வந்து பெருசாக தண்ணி வரல. இப்போ காவேரி ஆற்றுல மேட்டூர் டேமில் அந்த 16 கன் மதவெல்லாம் திறந்து விட்டு நிறைய தண்ணி வருதாம்மா. ஸோ நானும் நம்ம பார்க்கலாம், வாங்க போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி டே வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. காலையில் இப்போ வரைக்கும் ஓகே, இதுக்கு மேலே ஓகே தான். இல்லைன்னா ஓகே பண்ணுறோம். ஓகேவா? ஓகே கண்ணே? ஓகே மக்கள்ஸ், எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ்ஸில் தான் வராருன்னு நினைக்கிறேன் தலைவர். எஸ், அதாக தான் இருக்கணும். பஸ் வந்துருச்சு. அப்படியே வந்து ஒரு இடத்துல நெவுலில் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு நான் இந்த வெயிட் பண்ணுறோம். அண்ணன் வரக்கம் பிக்கப் பண்ணிக்கலாம். மக்கள் கிரிட்டு அங்கே பாருங்க, அடிக்கிற வரட்டே வந்துட்டு இருக்காரு. வாங்கண்ணா, வெல்கம். ஓகே, பார்க்கலாங்களா? அண்ணா பேர் என்ன உங்கள் பேர்? சந்தியா. சந்தியா? சந்தியா 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 கூ. ஓகே ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர். ஓகே ஓகே, அன்றைக்கே சொன்னார் மக்களே, எனக்கு டக்குன்னு இதாகலை. சந்தியா கூ அண்ணா பேர். ஓகேங்களா? சரிங்க மக்களே, நல்லா தான் கிளம்பியாச்சு. நம்மளுடைய எத்தனை வருஷம் நம்ம சேனல் எத்தனை வருஷம் பார்க்குறீங்க? 2 வருஷம் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, அப்படியே அந்த பக்கம் வரீங்க. ஓகே மக்களே, அதான் அன்றைக்கி நம்ம இது கூட வந்திருந்தார், மாயூர் பொங்கல் அன்னதானம் போட்டு நம்மளங்க, அதுக்கு வந்திருந்தார் அண்ணன். என்ன அந்த அன்றைக்கி கொஞ்சம் அண்ணனை கொஞ்சம் நல்லா கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த அன்னைக்கு கூப்பிட்டு உட்காருங்க. இருக்கு நீங்கள் ஒரு இருங்க. ஓகே சரிங்க மக்களே. ஓகே போலாங்களா? காரணம்பாளையம் வீடியோ பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்க தானே? ஓகே. அங்கே என்ன ஸ்பெஷல்? மீன். சரி, போலாங்களா? ஓகே, என்ன போலாமா? மக்களே, இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தோரத்தை ஒட்டியே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்க முடியுங்களா. எல்லாம் செங்கரும்பு தோட்டம் நிறையா இருக்கும். மஞ்சள் தான் மெயின் இங்கே. இந்த பாருங்க, இந்த பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தான். கௌதம்பூர் கிராஸ் பண்ணி தான் நம்ம கௌதம்பூர் கிராஸ் பண்ணணும். கௌதம்பூர் கிராஸ் பண்ணணுமா? பண்ணணும் மக்களே. பண்ணி தான் அங்கிட்டு போகணும், காரணம்பாளையம் போகணும். மக்கள் சொன்ன பார்த்தீங்களா, மஞ்சள் தாங்க இந்த டைம் நல்லா ஃபுல்லாக மஞ்சள் விதைக்கிறது தான். தெரியுதுங்களா? காட்டுக்காலெல்லாம் ஆளுங்களை பாருங்க, அங்கங்கே மஞ்சள் போட்டு அப்படியே வெங்காயம் தோண்டிடுவாங்க. ஈரோடு மஞ்சள் மாநகரம்னு சொல்கிறாங்கல்லங்க, அது காரணம் இதுதான். ஃபுல்லாக மஞ்சள் தான். தெரியுதுங்களா?
இங்கே பாருங்க எல்லா வேலையாள்கள் பாருங்கள் தெரியுதுங்களா, இங்கெல்லாம் இருக்க உட்காந்துருக்காங்க ஜாலியாக நெவுல்ல. அதான் மக்கள் நம்ம புவன் தம்பி ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன புயலையா? இப்போ புயலை வேறு புயலை கரும்பு மற்றபடி இந்த தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே வச்சுருப்பாங்க. மஞ்சள்லாம் இல்லை? மஞ்சள் அதிகமாக இருக்குது. 100 காடு. அதான் காரணமலை வந்துருச்சு உங்களே. நெக்ஸ்ட் பாருங்கள் மக்கள்ஸ், கார்லாம் பாருங்களா அங்கங்கே நிற்கிது பார்த்தீங்களா. இன்றைக்கெல்லாம் சண்டேல பாதி பேர் வைப் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க, இன்னமே வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பசங்க ஃபேமிலி எல்லாமே இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்கலாம். நீங்களே பெருசாக கரைச்சல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கரைசல் கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் என்ன சொல்கிறது அந்த அளவுக்கெல்லாம் அந்த ஏரியா விட மாட்டாங்கன்னு வைங்கள. மக்கள்லாம் வந்து சப்போர்ட் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபேமிலியெல்லாம் தாராளமாக வரலாம், எதுக்கும் பயப்பட தேவையில்லை. பாருங்கள் எத்தனை கார் பாருங்கள் அணிவகுத்து நிற்கிது பாருங்கள். ஆட்டோ காரு லைனாக பாருங்கள் மக்கள். சண்டேனாலே காரணம்பாளையம் ஃபுல் ரஷ் தான். சரி ஓகே, நம்ம கார் நிறுத்துறதுக்கு ஒரு நல்ல நெவலில் போட்டு போயிடுவோம். அங்கே ஒரு கார் நிற்கிது, இந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ஓட்டலாமா? ஓகே மக்களே, நம்ம வண்டிங்க கொண்டாந்து பார்க் பண்ணியாச்சு. என்ன பார்க் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் வந்து இங்கே வந்து இடம் இல்லை, ரோட்டு மேலே எடுத்துறதா இருக்குது. இதை ஒன்றே சுற்றுலாத்துறை பார்த்து இது கொஞ்சம் நல்லா சுற்றுலா தான் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அங்கே வாருங்க மக்களே, கட்டாலாட்ட போயிட்டு இருக்குது பாருங்க, சரிதா? இப்போ நம்ம அங்கிட்டு தான் போக போகிறோம். போகலாமா? ஓகே, பார்த்து வாங்க. அப்பா இதெல்லாம் கொஞ்சம் பஸ்காரங்க நிறைய வரும் மகளே. இந்த வெளியூர் வண்டி பூரா இதில் தான் நிறைய போகும். ஸோ வந்தால் கொஞ்சம் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுறது, குழந்தை குட்டியில் கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க. இந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் ட்ரெயின் ட்ராக்கு, சரிங்களா? ஓகே, கிருட்டு அப்படியே நடந்து வந்தோம்னு வைங்க மெயின் ரோட்லேருந்து. பாருங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற வழி. பைக்கு வேணால் உள்ளே கொண்டு வரலாம், அது சுற்றி வரணும். சரி இப்படி போட்டாங்க, கீழே வந்துருச்சா? தாண்டி தான் போகணும் மாட்டிருக்கு. அப்படி சுற்றி வரலாம். வாங்க அப்படி தாண்டி வாங்க. ரைட்டு, சரி ஓகே மக்களே, உள்ளே வந்தாச்சு. வாங்க அப்படியே போவோம். அண்ணங்கிட்ட ஒரு அட்வான்ஸை போட்டு போயிடுவோம். அண்ணா அண்ணா வணக்கம். அடிக்கடி அட்டெண்டன்ஸ் போட்டால் தான் ஞாபகம் வச்சுருப்பீங்க. சரி போயிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கேன், நீங்களா இருக்கீங்களா? ஓகே, எல்லாம் அக்கா பிஸியாக இருக்காங்க. சரிங்கண்ணா வரட்டுங்களா? இப்போ வாங்கிட்டுறேன். ஓகே ஓகே மக்கள், இங்கே பாருங்க புரிஞ்சிட்டு இருக்காங்களா? எப்போ வந்தாலும் ரெகுலர் கடை அண்ணன் கடை தான், சரிங்களா? எல்லாமே ஜம்முன்னு பண்ணி கொடுப்பாரு. மெயின் என் கேட் என்ட்ரன்ஸுக்கே இருக்குது. நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம், இந்த வீடியோலையும் சொல்லிட்டேன். அண்ணனுடைய ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? மறக்காமல் நீங்கள் காரணமாக வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, கெட்டு அப்படியே வாங்க நடந்து உள்ள போகலாம். எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா அது இந்த பிளேஸ் தான் மக்கள். அடிக்கடி பசங்களோட ஃபேமிலியாக வரக்கூடிய ஒரே இடம் இந்த ஸ்பாட்டு தான் மக்கள். இங்கே பாருங்க பசங்க அட்டி ஓட்டாங்க வரீங்களா இல்லையா? அங்கே பாருங்க, சரிதா? உட்காந்து ஒரு 10-15 பேர் ஜம்முன்னு சமைச்சு வேறு லெவலில் சாப்பிட்ருக்கேன். இங்கே இந்த தோப்புகள் அங்கே பாருங்க, அங்கங்கே பாருங்க மக்களே, சரிதா? அங்கே ஒரு கேங்கு, அங்கே ஒரு கேங்கு, அங்கே ஒரு கேங்கு. சரி ரைட்டு மக்களே, இதில் வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேங்காக சேர போகிறோம். இன்றைக்கி என்னென்னு தெரியல, பசங்க நிறைய வந்திருக்காங்க. சூப்பர், செம்ம. வாங்க போவோம். வண்டியெல்லாம் பாருங்கள், உருட்ட வண்டி நிற்கிது. அங்கே பாருங்க மக்களே, நம்மளால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டார். வாங்க தலைவரே. எல்லாம் சமைச்சு கொண்டாந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க பாருங்க மக்கள். நம்மளும் இங்கே தான் சாப்பிடுவோம். அப்பா இன்னைக்கு காட்டுறோம் பாருங்க காரணம்பாளையத்துடைய ஒருத்த காமிச்சிடலாமா மக்கள்கிட்ட? எப்படி இருக்குண்ணே? எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. தண்ணி திறந்துறதுனால நிறைய தண்ணி இருக்கு. இருங்க மக்கள் அப்படியே காமிக்கிறேன். இதை பாருங்க, அந்த இடம்லாம் வந்து மீன் பிடிச்சி விற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடம், சரிங்களா? அதெல்லாமே அப்படியே இங்கே பாருங்க, தெரியுதா? அப்பா தண்ணி பயங்கரமாக போயிட்டு இருக்குதுங்க. நார்மல் டேஸில் அதெல்லாம் நடந்து அது வரைக்கும் ஃபுல்லாக நடந்து போகலாம். பட் இப்போ வந்து வாய்ப்பே கிடையாது. மேட்டூர் டேம் திறந்து விட்டேன் காரணங்காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஓகே மக்களே, இதுதான் வந்து காரணம்பாளையம் இந்த ஊர் பேர். இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மணிமண்டபம் தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து சேற்றுப்பாளையம். அங்கே ஒரு மணிமண்டபம் இருக்குல்ல, அதில் இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லாலலை நாயகர்னு சொல்லிட்டு இந்த டேம் இருக்குல்ல, காரணம்பாளையம் டேமு, அதை வந்து கட்டினவர் அந்த காலத்து அந்த மன்னர் தான். இது வந்து இந்த புகழ்பெற்ற ஜேற்றுப்பாளையம் அணைக்கட்டின் ஒரு சில வரலாற்று துளிகள் இதோ உங்களுக்காக. இன்று நாமக்கல் மாவட்டம் ஜேற்றுப்பாளையம் என்று அழைக்கப்படும் இவ்விடமானது
அன்று கொங்கு நாட்டின் 24 நாடுகளில் ஒன்றான அரைய நாட்டிற்குட்பட்ட பகுதியாகும். இந்த அரைய நாட்டை பரமத்தியில் கோட்டை கட்டி ஆண்ட வேட்டுவ மன்னரான அல்லாள இளையான் எனும் மன்னரால் கட்டப்பட்டதே இந்த புகழ்பெற்ற ஜேடர்பாளைய மனைக்கட்டாகும். இவ்வாறு வேட்டுவ மன்னரான இந்த அல்லாளன் பல்வேறு வீரதீர செயல்களை புரிந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் சிறப்பாக செழிப்பாக ஆட்சி செய்த காரணத்தினால் அன்று ஆட்சியில் இருந்த மதுரையை ஆண்ட விஜயநகர பேரரசின் திருமலை நாயக்கரால் அன்போடு வழங்கப்பட்ட பட்டமே அல்லாள இளைய நாயகன் எனும் நாயக்கர் பட்டமாகும். இவ்வாறு இந்த அல்லாள இளைய நாயகர் சுமார் 6000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு மேல் பாசன வசதி பெறுவதற்காக அன்றே காவிரியின் குறுக்கே தடுப்பணையை கட்டி சுமார் 36 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ராஜ வாய்க்காலை வெட்டி இன்று நாமக்கல் மாவட்டம் வேலூர் பாலப்பட்டி வழியாக உடுமந்தூர் வரை சென்று அனைத்து மக்களுக்கும் குடிநீர் தேவைக்காகவும் அங்கு வாழும் விவசாயிகள் விவசாய தேவைகளுக்காகவும் பயனளித்து வருகின்ற ராஜ வாய்க்காலை வெட்டி மாபெரும் சாதனையை புரிந்தார். ஓகே, சிறப்பு 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 சிறப்பு. பிரதர், மீன் எடுத்துருமா? ஓகே, மீன் தான் இருக்குதுன்னு தெரியல, டைம் வேறு அன் டைம் ஆகி போச்சு. சரி, வாங்க போய் பார்க்கலாம். இருக்குதா? ஓகே ஓகே, எங்கள் வாரி மக்களே, நம்மளை போல வந்து நிறைய பேர் ஜாலியாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சரி, போலாங்களா? மக்கள், அப்படியே மெதுவாக கேமராவை திருப்புறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். செம்மாங்க. அடா 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 அடா, அருமை 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 அருமை. கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க மக்களே. சூப்பர் 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 சூப்பர். நொறுக்குதுங்க மக்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அந்த பக்கம் வந்து மீன் இல்லை, பழனிச்சாமன் காணா. இந்த பக்கம் 2 பேர் இருக்கான். இவங்ககிட்டே அவங்க மீன் வாங்கிட வேண்டியது ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணனுக்கு ஃபோன் அடித்து பார்த்தேன், ஃபோன் எடுக்கல. அண்ணன் வந்து காலையில் மதியானத்தே வியாபாரம் முடிச்சு கிளம்பியிருப்பார் நினைக்கிறேன் பழனிச்சாமண்ணா. சரி, ரைட்டு. ஆமாண்ணா, எங்கே அவர் பழனிச்சாமி காணா? இல்லைங்களா? என்ன மீன் இருக்குது? எவ்வளவு? லோகு, ஜிலேபி, கெண்டை. எது வேணுங்க? லோகா, ஜிலேபியா, கெண்டையா? 3 போட்டுக்கலாமா? லோகில் 1 கிலோ 250 ரூபா. 250 ரூபாயா? ஓகே மக்கள், பரவாயில்ல. மீனில் கொஞ்சம் சைஸாக தாங்க இருக்குது, பெருசு பெருசாக தான் இருக்குது. 1 கிலோ போதுமா? லோகில் 1 கிலோ. சரி, கெண்டையில் போடுங்க. கெண்டையில் 1 கிலோ, ரோகில் 1 கிலோ. இப்போ போடுறது லோகாண்ணா? சரி, கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்க. ஓகே மக்களே, லோகில் 1 கிலோ, கெண்டையில் 1 கிலோ போடுங்கண்ணே. சைஸ் இருந்தால் போடுங்களேண்ணா. வேணாம், சைஸ் அதானே? வேண்டாண்ணே, அது இது முள்ளாக இருக்கும், முள்ளாக இருக்கும். சரிண்ணா, அதில் போட்டு லோகில் கொடுத்துருங்க. இன்னொரு 1/2 கிலோ வாங்கிக்கலாம், 1.5 கிலோ வாங்கிக்கலாம். எப்படி? 1 கிலோ இல்லை, குழம்புக்கு 3/4 கிலோ போட்டுக்கலாம், வறுவலுக்கு 3/4 கிலோ போட்டுக்கலாம். இன்னொரு 1 கிலோ போடுங்க. அது என்னது, உயிரோடு இருக்கா? லோகு தானே, உயிரோடு தானே இருக்கு. சரி, அதை போடுங்க. உயிரோடு இருக்குமில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உயிரோடு இருக்குண்ணா, நீஞ்சிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா இல்லையா? ஓகே ஓகே ஓகே. அதில் 1.5 கிலோ இருக்குங்களா? இது 1.5 கிலோ போட்டுருங்களா? அவ்வளோ வேண்டாம், அப்போ இதிலே போடுங்கண்ணே, சின்னதிலே போடுங்க. பெருசாக இருக்கு. சரி, போடுங்க 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 போடுங்க. மக்கள், இவர் எடுத்துட்டு இருக்காரு வரீங்களா, அதுக்கு பேர் கத்தான்னு சொல்லுவாங்க. ஓகே மக்களே, போட்டாச்சு. அட்டி தொல்லுது பாருங்க. சரி, ரைட்டு மக்களே. ஆயா சுத்தம் பண்ணி கொடுக்கட்டும். ஆயா, நல்லா இருக்கிறீங்களா? மக்களே, வேளாண் மீன் சுத்தம் பண்ணி கொடுத்ததில்ல ஆயா, அந்த ஆயா தான். ஞாபகம் இருக்குதானே? எனக்கு நினப்பு இருக்குதா? எல்லாரும் வராங்க, தினமும் 1000 பேர் வராங்க. அதில் உன்னை எப்படா ஞாபகம் வச்சிருக்கிற அப்படின்னு ஆயா சொல்லுது. ஆயா கஸ்டமர்ஸ் அதிகம். 1.5 கிலோ இருக்குது. இன்னைக்கு நம்ம ஆள் வேறு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரோட தெரியுது, ஆளுக்கானா. இல்லை, பழனிச்சாமி இங்கே இருப்பாங்க, அது கடை வேறு. அது வேறு, அது ஃபிஷ் சமைக்கிறவர். சரி, ரைட்டுங்க மக்களே, அவ்வளோதான். உட்காந்து கெட்டுன்னு சுத்தம் பண்ண வேண்டியதான். ஆயா, சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ? கிலோக்கு எவ்வளோ? எவ்வளவு? கிலோவுக்கு 20 ரூபாங்க மக்களே. அதைத்தான் கேட்டேன் நான். மறந்து வச்சாயா? நம்ம அடிக்கடியாக வரோம், என்னைக்காச்சும் வந்து தானே வரோம். மறந்துட்டீங்களா? ரைட்டு. ஆயா வேறு நமக்கே தக் லைஃபு.
சரிங்க மக்களே, எங்கே பாருங்க அப்படியே போட்டு உரசி, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீட்டாக ஓடுற தண்ணியில் கழுவிடுவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டி போட்டு அடிக்குது பாருங்க. பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் லோக மீன் தான் நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது மக்கள். இங்கே பாருங்க மக்களே, அங்கிட்டு பாருங்கள். அவங்க வந்து ஒரு பேக் மாதிரி கொண்டாந்துட்டு எங்கேருந்து வந்திருக்காங்க தெரியல, வெளியூரானு தெரில, இல்லை லோக்கலானு தெரில, போட்டு கிருட்டுன்னு வண்டியில் போட்டுட்ருக்காங்க. ஓகே மக்களே, அடுத்து நம்ம காய்ஸ் வந்து தண்ணியில் போய் கால் நாளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று துணியை அதை எடுத்துகிட்டு வரல, குளிக்கல அப்படின்றாங்க. ஓரமாக நின்று குளிச்சா குளிக்கலாத பாருங்க, எல்லாம் அத்தனை பேர் ஜாலியாக குளிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி ரைட்டு. இங்கே பாருங்க 2 பேர் ஜாலியாக செம வைபிள் இருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம கூட வந்த அண்ணா வீஸ் தெரியுமா? ஓகே. அது முக்கியமாக கேட்டுக்கண்ணே. அண்ணாச்சி உள்ளே இறங்கிட்டாருங்க மக்களே, திண்டுக்கல் சப்ஸ்கிரைபர். நான் பிடிங்க. ஐயோ பயமாக இருக்குது. நீங்கள் இங்கே வாங்கண்ணா, வாங்க போகாதீங்க, இங்கே வாங்க. ஐயோ ஒரு செகண்ட் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி அவங்க போக முடியும் விசுக்குன்னு. கொடுத்தலாம். ஓகே, பார்த்து சேஃப்டியாக குளிங்க, அங்கே போகாதீங்க மக்கள். இங்கே பாருங்க மக்களே, இந்த பெரிய மீன் பாருங்க, தெனாசை பாருங்க மக்களே, மீன் முட்டை. அடாடா, அந்த மீன் முட்டை எடுத்து வைக்கலாமா, கவரில் ஓட்டுக்கலாமா? அது மீன் முட்டை இங்கே செம்மையாக இருக்குங்க. வறுத்து ஆயிரு அதோடயா, அது மண் படாமல் எடுங்க. காசு இருக்கிற பாரு, இதெல்லாம் கிடைக்கணுமே. அதில் ஓட்டுங்க. மண் படாமல் போட முடியுமா? நான் எடுத்து போடுறேங்க. உங்களுக்கு இதுதான் இதை கொண்டு வீட்டில் கொண்டே வருத்தம் வைங்க, அட்டகாசமாக இருக்குது. இதுதான் மக்கள் மீனுடைய முட்டை, தெனாசுன்னு சொல்லுவோம். அப்படியே வருத்தம்னு வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல் இருக்கும். என்னங்க தலைவா, கழுவிடலாமா? கவர் கழுவி போட்டுருமா மக்களே? சும்மா ஒரு அலாசி. மீன் அலாசின தண்ணியில் கரையுதுங்க. சரி வேண்டாம், லைட்டாக கரைஞ்சிருச்சு. ஓகே, அப்படியே கவர் அலாசிட்டு இவ்வளோ முட்டையை வேஸ்ட் பண்ணணும் ஏன் தலைவா? இங்கே பாருங்க. அப்போ யோசிச்சு பாரு தலைவா, எத்தனை குஞ்சு பொரிக்கும்னு. ஒரு மீன் 1,00,000 குஞ்சு பொரிக்கும். மேலே பொரிக்குமா? எவ்வளோ பொரிக்குங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக? 2 கோடியாமா? அதனால தான் மக்களே மீன் வந்து அழிக்கவே முடியாது ஒன்று. கடல்லலாம் யோசிச்சு பாருங்க எப்படின்னு. நம்ம சந்தியாகு அண்ணன் வந்து செம வைபிள் இருக்கார். நோ என்ன ஒரு ஆனந்தம். என்ஜாய் கொளுத்துங்க. அவர் தண்ணி கண்டு தாண்டிட்டார் மக்கள். அவ்வளவுதான். அங்கெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆயா வந்து உள்ளே இறங்கி இங்கேயே க்ளீன் பண்ணுவாங்க. என்றைக்குமே ஆற்றுக்குள்ளே க்ளீன் பண்ணுவாங்க, இன்றைக்கி வாய்க்காக்குள்ளே க்ளீன் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரே தண்ணி தான், அங்கிட்டிருந்து வர தண்ணி தான் அது. ஆயா எனக்கு ஒரு சந்தேகம், இப்போல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. இல்லை மற்ற ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த இவ்வளோ கூட்டம் இருந்ததா? ஓகே. நம்ம போனோம் அன்றைக்கி ஒரு தடவை வந்தேன், இவ்வளோவெல்லாம் இல்லை. இந்த சமயத்தில் எங்கே போனாலும் கூட்டமாக தான் இருக்குது. கொல்லிமலை போயிட்டுன்னா அங்கேயும் கூட்டமாக தான் இருந்தது. கூட்டம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமைனா கூட்டம் இருக்குது. ஃப்ரீயாக வரணும்னா இடம் நாள் வரணும் மக்கள். சொன்ன நல்லங்க. அதாவது வந்து உள்ள கத்தாக்குள்ளே போட்டு இப்படி நல்லா அலாசுவாங்க. அப்படி அலாசும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லா அந்த அழுக்கு மண் கல் தூசு துப்பு எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக க்ளீன் ஆயிரும். ஓகேங்க மக்களே, ஆயா வந்து அலாசிச்சு இருந்தாலும் நம்மளுக்கு அலாசி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ வந்து இன்னொரு டைம் நம்ம அலாசிடலாங்க. எப்படி நம்ம அலாசி பெரிய அலாசா கீழே விட்டுருக்குற கரெக்டாக தானே பண்ணுறேன். ஓகேவா, சூப்பராக பண்ணியாச்சுங்க. நன்றி ஐயா. அண்ணா எனக்கு வந்துடுறோம், கொஞ்சம் வெய்ய காய்ங்க, சன் பார்த்து எடுங்க வரோம். ஃபோன் கூட கொண்டே கொடுத்துட்டு வரோம், பிடிக்கிறதுக்கு. ஃபோன்
பிள்ளைங்க வந்துடுறோம். ஓகே சரி ரைட்டு. சரி வாங்க போகலாம். சரிங்க மக்களே, அடுத்த கட்டமா கொண்டு மீனை கொண்டே கொடுத்து நம்ம தான் கடைசி ஏன் தலைவா கிட்டத்தட்ட கடைசிங்க வாங்கியாச்சு. கொண்டு போய் கொடுத்து கிருட்டுன்னு சம்பவம் பண்ணுறோம். ஓகே மக்களே, தெரிகிறதா இதில் வந்து அண்ணங்கிட்ட வந்து கொண்டாந்து கொடுத்தாச்சு கடையில். இதில் வந்து பெரிய மீன்லாம் வந்து தனியாக பிரித்து குழம்பு வைக்கிறோம். நடுத்தரமான மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறோம், ஃப்ரை பண்ணுறோம். ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா, சிறப்பு மக்களே. ஓகே, எவ்வளோ நேரம் கழிச்சு வரட்டும்? 1/2 மணி நேரம். பொரிக்கிறதுக்கு எவ்வளோ, குழம்புக்கு எவ்வளோ மறந்து வச்சு? பொரிக்கிறதுக்கு கிலோவுக்கு 80, 130. சாப்பாடு எவ்வளோ? இப்போ 4 பேருண்ணா எவ்வளோ? 3/4 கிலோ 100 ரூபா. 3/4 கிலோ 100 ரூபா சாப்பாடு. சரிங்களா, இதுதான் ரேட்டு. சரிண்ணே, ரசம் எல்லாமே அதிலே வந்துடுமா? காம்பாக வந்துடும். ஓகே சரிண்ணே. சரி ஓகே மக்களே, தெரிகிறதா அவ்வளோதான் கொடுத்தாச்சு. கிளம்பலாம், போயிட்டு வருவோம். மக்கள் அடுத்து பாருங்கள், பொரிச்ச மீன் இங்கிட்டு இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கா. ரைட், ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் எல்லாம் பிஸியாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. சார் நான் வரணும், அப்புறம் வரமா? அப்புறம் மீட் பண்ணலாம் மக்களே. எல்லாம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப பிஸி. ஓகேங்களா, இன்றைக்கெல்லாம் இங்கே வீடியோ இருக்கிற வாய்ப்பே கிடையாது. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே மக்கள், அப்படித்தான் பசங்களாம் வந்து வெளியூர் போல் கொடை பிடிச்சிட்டு வராங்க பாருங்க. சரி ரைட்டு, உள்ளே போயிட்டு வாங்க வைப் பண்ணலாம். அப்பா சவாங்க மக்கள், நல்ல இப்போ தண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி பியூர் தண்ணினா காவேரியார் நல்லா தண்ணி நிறைய போக நல்ல தண்ணியாக இருக்குது இப்போ. வாங்க ரிட்டர்ன் வாங்க, குளிக்கலாம் வாங்க. ஓகே, அதாவது என்னன்னா அந்த பக்கம் இழுவ போல், இந்த பக்கம் இந்த ஓரம், அதாவது எப்படின்னா அதை பாருங்க, இந்த ஓரம் இருக்குல்ல, இந்த ஓரம் எல்லாமே அது பக்கம் இழுவ கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அப்படிங்களா? இது இல்லைங்களா? ஓகே இதில் போனால் இழுவ கம்மி தான் அப்படிங்கிறாருங்க. அப்போ எப்படி தான் இந்த இடத்துல இடையில இந்த பாறை இருக்கெல்லாம் இங்கே சொன்னால் இது இழுவ கம்மி தான். செயின் பத்திரம் ப்ரோ ப்ரோ, இறைவா ஏங்க சின்ன கும்மாப்பட்டி வாங்க பாருங்க, வாட்டரை பாருங்க மக்களே, பண்ணிருங்க. சர்பத்து மாதிரி இருக்குது பாருங்க, சர்பத்துங்க. இது தண்ணி இல்லைங்க, சர்பத்துங்க மக்களே. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுங்க. குட்டி கும்மாப்பட்டி வாங்க, சரிங்களா? மீனுனா நாங்கள் தான் மீன். என்னதில்ல கும்மாப்பட்டி, அது கும்மாப்பட்டினா அது குட்டி கும்மாப்பட்டி. ஓகேங்களா? ஆமாம், ஓகேங்களா? ஓகே மக்களே, தனி ஐலாண்டுங்க குட்டி கும்மாப்பட்டி. மக்கள் அப்பா செம்ம வைப்புங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி காவேரி யாத்திரை குறித்து. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு எங்கள் ஊர் குட்டி கும்மாப்பட்டி? நல்லா இருக்கா? ஓகே மக்களே, வாங்கண்ணா. அண்ணனுக்கு தான் ஒரே ஹாப்பி, சந்தியாகும் அண்ணனுக்கு. ஓகே மக்களே, செம்ம வேற மாதிரி. நீச்சல் தெரியுமா? தெரியுது உங்களுக்கு? தெரியுமா? இழுக்குது. ஆஹா, அடிச்ச வெயிலுக்கு செயின் பத்திரம் கொக்கி நல்லா பார்த்துங்க. அடிச்ச வெயிலுக்கு மக்களே இப்படி ஆனந்த கோழிகள் போடுறது வேற மாதிரி. அண்ணா வாங்கண்ணே, இன்னைக்கு திண்டுக்கல்ல இருந்து நான் சொன்ன பேர்ல வந்தீங்க. எப்படி சந்தோஷமா? சந்தோஷம். நல்லா உங்களுக்கு? புவன் சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கா? ஓகே, அதான் வேணும். மௌரியா பார்த்துட்டு இருக்கிறியா? அவங்க சொந்தக்காரங்க போல. தங்கச்சியா? மௌரியா அதாவது தம்பியா? ஓகே அவன் தான் எரிச்சலாம். அவன் பார்த்தோமே நம்ம புவனுடைய தம்பி பார்த்தோன்னே காண்டாவா பிள்ளையம்மா. சில நேரங்கள் கழித்து. ஓகே மக்கள், பல நேரங்கள் கழித்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பாருங்க, கையில் மீன், பொரிச்ச மீன், தண்ணி பாட்டில், அப்புறம் எல்லாமே அங்கங்கே இருக்குது. அண்ணன் பாருங்கள், இப்போ பச்சைப்பள்ளி ரசத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ணா பச்சைப்பள்ளி ரசம் ஓகே, சாப்பிட்லாங்களா? ஓகே மக்களே, வாங்க மக்களே, சிறப்பாக பண்ணுறோம். மக்கள் இங்கிட்டு பாருங்கள், மீன் குழம்பு, லோகு மீன் குழம்பு. அடாடாடா, பீஸெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க, தெரியுதா?
அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா பச்சை புளி ரசம், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு. பிரதர் ஓப்பன் பண்ணுங்க பிரதர். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனை பொரிச்ச மீன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து சாப்பிடாத நாட்களே இல்லை. நம்ம தலைவர் கூட்டம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசு. ஸோ ஃபஸ்ட்டு கெஸ்ட்டை கவனிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம், ஓகேங்களா? ஓகேங்க பிரதர். இதை பாருங்க உள்ள வந்து பீசஸுங்க, ஓகேங்களா? சரி ரைட்டு, வாங்க சாப்பாடு வைப்போம். ஓகே, நம்ம அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் மண்டை. ஓகே, ஓகே மக்களே சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். ஓகே, அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பீசஸுங்க, சரிங்களா? ஓகே, எல்லாமே வச்சாச்சு. ஓகே மக்களே, தெரிகிறதா? மீன் தலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீசஸ்ஸு. மக்கள்ஸ் நிறையா டைம் நம்ம சாப்பிட்டு காமிச்சிட்டோம், இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிட்டு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு. ஓகே, சாப்பிட்லாமா அண்ணே? ஒர்க் நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒர்த்தாக இருக்குதா? ஒர்த்து இருக்காங்கண்ணே அண்ணா, ஓகேவா? இன்னும் பச்சை புளி ரசம் சாப்பிடல, பச்சை புளி ரசம் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சரி, ஓகே மக்களே. வா, மீன் குழம்பு எப்படி மக்கள் சாப்பிடும்போதே அவங்க உண்மை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்கன்னு தெரியும். சாப்பிடும்போதே அவங்க பாய் சொல்லிடுவோம், சாப்பிடும்போதே உண்மை சொல்லுங்க போய் சொல்லுங்க தெரிஞ்சிடும் அப்படின்றாரு. முதல்ல என்னமோ நல்லா தான் சொன்னாலும் அவங்க கண்ணில் தெரிஞ்சிடும். அதுதான் நான் பார்த்தேன். மக்கள் சும்மையாலும் சொல்கிறேன், இந்த அளவுக்கு மீன் குழம்பு அது எப்படி தான் வைக்கிறாங்கன்னே தெரியல, வேறு லெவல். அல்டிமேட்டுங்க, செம்ம. மக்கள் அடுத்த கட்டமாக மீன் பீஸு உண்மையாலும் சொல்கிறேன், எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குதா, உங்களுக்கு எல்லாம் அப்படி தான் இருக்குதா? எல்லாமே நல்லா இருக்குதுங்களா? சூப்பராக இருக்கு. ஷோ, ஒர்த்துங்க, ஒர்த்து வருமா? ஒர்த்து. சாப்பாடு இருக்குது, இந்த மாதிரி மகளே வேணுங்களா? சாப்பாடு இருக்குது, பீசஸ் இருக்குது, பச்சை பிரதேசம். ஆனால் அடுத்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பிரதேசத்தோட உங்களை எடுக்கணும். இது கூட ஒரு கடை, கூலாம்பட்டியில் ஒரு கடை. அங்கேயும் நல்லா இருக்கும். கூலாம்பட்டியில் அது மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இருக்கா? வேறு மாதிரி. அதில் அந்த கடையில் கூட வீடியோ எடுத்தீங்க? எடுத்தேனா? ஓகே ஓகே, அவர் சொல்கிற கடையில் நான் கூலாம்பட்டியில் வீடியோ எடுத்தேன் நம்ம மக்களே. ஓகே மக்களே, அதுக்கடுத்து பச்சை புளி ரசம், ஃபேவரட் பச்சை புளி ரசம். சே, வேறு மாதிரி ஊற்றுங்க ப்ரோ, அடிச்சுன்னு வருங்க. ரசம் தான் எனக்கு உயிர். ரசம்னா உயிரா? எனக்கு தயிர்னா உயிர் ப்ரோ. ஆனால் பச்சை புளி ரசத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றைக்குமே. ஆனால் பச்சை புளி ரசம் ட்ரை பண்ணிங்களா இல்லையா? பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இது எப்படி நம்ம அப்படியே போட்டு ஊற வச்சுருது, அது மட்டும் தானே பாயில் பண்ணுறதுலாம்? அப்படியே எல்லாத்தையும் பச்சையாக போடுறது. பச்சையாக போடுறது. இஞ்சி போட மாட்டாங்க, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புளி போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது. ரசத்துக்கு மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம்னா அப்படின்னு எப்படி இருக்கிறது? சூப்பர். ஒர்த்தா? பச்சை மிளகா காரம் அப்படி அடிக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக. தம்பி வேறு மறந்து போயிடுது. புவன் 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 குட்டி நல்லா இருக்கா? ஓகே தாங்க.
அல்டிமேட்டா மக்களே, மீன்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டானது இந்த மீன் மண்டை. கரெக்டாக 4 பேர்த்துக்கு 4 மண்டை. 4 பேர்த்துக்கு 4 மண்டைங்க. 3 பேர்த்துக்கு மொத்தம் சின்ன மீன் 3 மீன், பெரிய மீன் 1 மீன், 4 மண்டை மொத்தம். வேற லெவல். பா பிரதர் ஒர்த்தா ஒர்த்து. ஓகே பிடிச்சிடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ ரசம் இருக்குன்னு. கண்ணுக்குட்டி ஒர்த்தா. ஓகே, இன்னும் அண்ணன் வந்து பச்சைப்பள்ளி ரசத்துக்கு இன்னும் வைப்புக்கு வரல. பொறுமையாக சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு மீனை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக சாப்பிட முடியும். நானும் இப்போ தான் மக்களே இது வந்திருக்கேன், சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். பச்சைப்பள்ளி ரசம் சாப்பிட்றேன். ஆனால் புரியல. முதல் முறையாக பச்சைப்பள்ளி ரசம் அடுத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. ஒரு பைட் விட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்கள்கிட்ட. சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு சொல்லுங்க. விட்டம் மாண்டே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா. ஓகே, குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். போனே நம்ம லைட்டாக கையில் ரசம் எப்படி குடிக்கும்போது நல்லா இருக்குதுங்களா? சூப்பராக இருக்கு. கச்சாக்க போச்சு. ஓகே மக்கள், இதுக்கெல்லாம் அடிமை மக்கள். நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கனடா சப்ஸ்கிரைபர் சிவானா இருக்கார்ல, அப்போ இருக்குது உசுறு. ஓவராலாக ஹாப்பி. கொஞ்சம் சாப்பிட்ட விட நல்லா எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பசி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ஓவராலாக இருங்க, ஃபைனலாக மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக மீட் பண்ணுறேன் மக்கள். அங்கே வாருங்க மக்கள், எப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. கிருட்டுன்னு அப்படியே மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓடு மக்கள், விசிறு வலை பாருங்க. அடிச்சிட்டாரா? விசிறு வலைங்க. அள்ளிட்டாரா? ஓகே மக்கள்ஸ், ஓவராலாக இருங்க, கடைசியாக அவங்கள வச்சு வீடியோ பேச வச்சுக்கலாம். நாங்கள் குடித்த அந்த ஜூஸ் இது தண்ணி பாட்டில் சாப்பிட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் எங்கேயாவது வெளியே எங்கேயாவது இருக்கிற இடத்துல போட்டுடலாங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி வர இடம் இது வந்து எல்லாருமே சொல்கிறேன். முடிஞ்சளவுக்கு இந்த பிளேட்டில் அதிகமாக கிடைக்கும்ல அந்த இடத்துல பார்த்து குப்பையை போட்டுருங்க. ஏன்னா அங்கங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த இடம் அசிங்கமாக தாங்க தெரியும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம தான் பாதுகாக்கணும். போலாங்களா? ஓகே, ஃபைனலாக மீட் பண்ணுறாருங்க. ஓகே மக்களே, ஃபைனலி காரணம்பாளையத்துக்கு கிளம்பியாச்சு. கடைசியாக நம்ம தானே இருக்குது. இங்கே வந்ததும் கிடச்சி, கிளம்புறதும் கிடச்சிக்கு மக்களே. ரொம்ப சந்தோஷம். நவீன் ப்ரோ, அண்ணா வணக்கம். புவன், உண்மையாலும் சொல்லுங்கள், காரணம்பாளையம் ஒருத்தா இல்லையா? ஒருத்து. ஓகே ஓகேங்க மக்களே, கண்டிப்பாக நீங்கள் வரலாம். எல்லாருமே வாங்க. ஓகே அண்ணா, ஓகேங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே. ஓகேவா? சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு நாள் அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க, எல்லாரும் வரலாம். கண்டிப்பாக ஒரு நாள் சந்தோஷமாக அவர் பேசுகிற கேட்கறதான சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு நாள் வாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றாரு. அதுதான் உண்மை. சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் K7 டாடா பை சி மக்கள்ஸ். பாய். கிருட்டு.